அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 10ஆம் தேதி இரவு ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஏரல் நகரம் சின்னா பின்னமானது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரும் வேகத்துடன் தாமிரபரணி நதி ஏரல் நகரத்திற்குள் பாய்ந்துள்ளது. தாமிரபரணியை சாலைகள் இழந்த தடமே தெரியாமல் ஆக்ரோஷம் காட்டியிருக்கிறது தாமிரபரணி வெள்ளம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஏரல். இந்த ஏரல் பகுதி தற்போது கடந்த 5 நாட்களுக்கு முன்னால் பெய்த கனமழை காரணமாக முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்து அந்த ஊர் இருந்ததே அடையாளம் தெரியாத அளவிற்கு சென்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. அந்த அந்த தாமிரபரணி ஓடக்கூடிய அந்த பகுதிகளில் காட்டாறு போல தாமிரபரணி ஓடி இருக்கிறது என்று நம்மளால் இந்த காட்சிகள் மூலமாக உணர முடிகிறது. குறிப்பாக வீடுகள் முழுமையாக இடிந்து போயிருக்கிறது. வீடுகள் இருந்த இடமே தடமே தெரியாத அளவிற்கு சில இடங்கள்ல பாதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. வீடுகளுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளத்துல கனரக வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லும் அளவிற்கு வெள்ளத்தினுடைய வேகம் இருந்திருக்கிறது. சாலைகள் இருந்த தடமே இல்லாமல் மக்கள் எந்த வழி செல்வது என்பது கூட தெரியாத நிலையில அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கி போய் இருக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகுமோ என்ற ஒரு அச்ச நிலை இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் எல்லாம் ஆங்காங்கே தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்கள் கவிழ்ந்து போய் கிடக்கின்றன. வீடுகளுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் எந்த திசையில் அவங்க நிறுத்தி வைத்திருந்தார்களோ அது நேராக மாறி எங்கெங்கேயோ சென்று போய் கிடக்கிறது. ஏரல் பகுதியில் அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய வேகம் அவ்வளவு இருந்திருக்கிறது. அந்த பாலம் முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருந்த பாலம் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி, இந்த பகுதியில வீடுகள் முழுமையாக வீடாக அமைந்திருந்தது. ஆனால் தற்போது ஆங்காங்கே எலும்பு கூடுகள் போல வீடுகள் காட்சியளிக்கிறது. வாகனங்கள் முழுமையாக தரையில் புதைந்து போனது போல ஆங்காங்கே புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. ஒரு கனரக வாகனங்களை எந்த அளவிற்கு வெள்ள நீர் அடித்து வந்திருக்கிறது என்றால், இதில் ஒரு மிருகமோ மனிதர்களோ சிக்கி இருந்தால் எந்த அளவுக்கு அந்த வெள்ளத்தினுடைய வேகம் இருந்திருக்கும், உயிர் பிழைப்பது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை இந்த காட்சிகள், கொடூர காட்சிகள் நமக்கு விளக்குகிறது. கனரக வாகனங்களை கூட விட்டு வைக்காமல் அடித்து சென்றிருக்கக்கூடிய வெள்ளத்தினுடைய வேகம் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. கண்ணீர் மல்க தங்கள் இருந்த வீடுகளை தற்போது வெள்ளம் வடிந்த பின்னர் இந்த பகுதியில் மக்கள் சென்று பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி அவர்கள் வீடு கட்டி வீடுகளிலே பொருட்களை வாங்கி தங்களுடைய குடும்பங்களை நடத்தி வந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னமும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ என்ற கண்ணீருடன் தற்போது அவர்கள் ஒவ்வொருவராக வந்து என்ன செய்வதென்று கூட தெரியாமல் திகைத்து போய் அனாதையாக நாங்கள் நெற்கதியாக நிற்கிறோம் என்று ஏரல் பகுதி மக்கள் கண்ணீர் விடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கண்ணீருக்கு ஆதாரமாகத்தான் இந்த காட்சிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. முழுமையாக ஏரல் நகரம், அந்த ஏரல் கிராமமே அழிந்து போயிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். முழுமையாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீடுகளிலே மேற்கூரை இல்லாத வீடுகளாகவும் வீடுகள் இருந்த பொருட்கள் முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், அந்த கனரக வாகனத்தையே விட்டு வைக்காத அந்த காட்டாற்று வெள்ளம் அவர்களுடைய வீடுகளில் இருந்த பொருட்களை மட்டும் விட்டு வைத்து விடுமா என்ன என்பது போன்று நாம் கேட்கும் அளவிற்கு முழுமையாக வீடுகளும் அந்த பகுதியில் அவர்கள் வைத்திருந்த பொருட்களும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் மிகவும் கொடூரத்தையும் வேதனையும் ஏற்படுத்தும் விதமாக அமைந்து விட்டது. உடனடியாக இந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் என்ன முதலாவது தேவை, அவர்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். இவர்களுக்கு பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எங்கெங்கேயோ நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய வாகனங்கள் எங்கு இருக்கிறது என்பது கூட தெரியாமல் ஆங்காங்கே வயல் பகுதிகளில் ஆங்காங்கே சென்று அவர்கள் தேடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய கொடூர காட்சிகள் நம்மை காண்போரை யாராக இருந்தாலும் கண்ணீர் விட வைக்கும் அளவிற்கு இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. ஆசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.